புகைப்பிடித்தல் மற்றும் வேப் எனப்படும் மின்னியல் சிகரெட்டுகளினால் அதிகமான இறப்புகளும் சுகாதார நெருக்கடிகளும் ஏற்படுகின்றன. சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அந்நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த புகைப்பிடிப்பதற்கும் மின்னியல் சிகரெட்டுகளுக்கும் முழு தடையை அரசாங்கம் விதிக்க வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் பரிந்துரைத்துள்ளது. சட்டவிரோத போதைப்பொருள் பூசப்பட்ட வேப் திரவங்கள் போதை பழக்கத்தை உண்டாக்குகின்றன. அது மட்டுமின்றி இத்தகைய வேப் திரவங்கள் மற்றும் புகைப்பிடித்தல் நடவடிக்கை அளவுக்கு அதிகமான மரணங்களை ஏற்படுத்துவதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுபாராவ் சுட்டிக்காட்டினார். பலதரப்பட்ட பெட்ரோஹைட், ரொகேனோபோல், பென்டானில், மெத்தாம்பெட்டமைன், கொக்கெயின், ஹெரோயின், LSD போன்ற போதைப் பொருள்கள் இப்பொழுது வேப் மற்றும் மின்னியல் சிகரெட்டில் சேர்க்கப்படுகின்றது. மலேசியாவில் போதைப் பொருள் கலந்த வேப் பொருட்கள் இருப்பது இப்பொழுது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கலக்கப்பட்ட வேப் திரவங்கள் 2015ஆம் ஆண்டு முதல் சந்தைகளில் விற்கப்பட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வேப் திரவங்கள் தொடர்புடைய போதைப்பொருள் சம்பவங்களை போலீஸ் அடையாளம் கண்டிருப்பதையும் சுபாராவ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த ஆண்டில் மேஜிக் மஷ்ரூம் என்று அழைக்கப்படும் வேப்களில் இயற்கையான சைலோசைபினுக்கு பதிலாக செயற்கை மருந்து காக்டெயில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் போதைப்பொருள் கலந்த வேப் திரவ அடங்கிய 119 சம்பவங்களை காவல்துறை பதிவு செய்துள்ளது. வேப்பின் மூலம் பரவும் போதைப்பொருள் சம்பவங்களை சாதாரணமாக கருதக்கூடாது. நாளடைவில் அது மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் இருப்பதால் உடனடி நடவடிக்கை தேவை என்கிறார் சுபாராவ். இந்த வேப்பில் சேர்க்கப்படுகின்ற இந்த திரவங்களில் அபாய அளவுக்கான போதைப்பொருள் சேர்க்கப்பட்டிருப்பதால் அரசாங்கம் உடனடியாக தடை செய்ய வேண்டுமென பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது. பெரிய அளவிலான போதைப் பொருள் நெருக்கடியை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எனவே வளரும் தலைமுறையினரை கருத்தில் கொண்டு போதை பழக்கங்கள் பரவுவதை தடுக்க அனைத்து விதமான புகைப்பிடிக்கும் பொருள்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சுபாராவ் கேட்டுக்கொண்டார்.